शेषाद्यवंशकलेशो जयदूरमचन्द्रम् श्रीमन्नरसिंह गुरुवर्यपदाभ्यवलिङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सूतम् गुणात्य सम्पत्कुमार गुरुवर्यमाहं प्रपद्ये। सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। श्रीशैलेत्यादि प्रणतोऽस्मि नित्यम्। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोनमे संसाररोगि सन्दष्ट इव जीवात्वे नमः। जीवजरभूषण என்கிறபடியானது பிரபன்ன தினச்சரி பற்றியும் அத்தரஞ்சகத்துக்குள்ளே உபாய விஷயத்தையும் ஸ்வஸ்வரூபம் பரஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபம் அப்புறம் பலஸ்வரூபம் இது அர்த்தபஞ்சக எதிர் கிரந்தத்தையே விடையணும். மிச்சமெல்லாம் தீக்குறள்னு சொல்றார். இங்க விஷயம் என்னன்னா இடையோங்களுக்கு பரமாத்மஸ்வரூபத்தை அறியணும், ஆத்மஸ்வரூபத்தை அறியணும். எதுக்காக அப்படின்னா ஊர்தரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய நமஹ அப்படின்னு எம்பெருமானை எழுத்துக்கு பஞ்சமோபாயமான ஆச்சாரியாபிமானமே விஸ்தாரகம். இது இந்த கிரந்தத்துக்குள்ளே போல பிரதானமான விஷயம். இதுக்கு உபாயம் இது மந்திர சம்ஸ்காரத்துக்குள்ள அந்த சம்ஸ்காரத்துக்குள்ள ஆச்சாரியால் சொன்ன விஷயத்தையே விஷத சமமாக விவரிச்சிருக்கா. அந்த விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன பேரு? பிரபன்னாதிகாரி. பிரபன்னாதிகாரி யாரு? ஆச்சாரிய சமாச்சயம் பெற்று பிரபன்னனாய் பிரபத்தியை கொண்டிருக்கும். அவனுக்கு உபாயமே இது பிரதமத்தः திருமந்திரம் துவயம் சர்வஸ்லோகம். திருமந்திரம் சாஸ்திரருச்சி கிரகீகமாறு, துவயம் ஆச்சாரிய ருச்சி கிரகீகமாறு. எல்லா ஆச்சாரியாவும் சென்றும் துவயமந்திரத்தை தான் உஜ்ஜீவனோத்தமாக. சர்வஸ்லோகம் சரண்ய ருச்சி கிரகீகமாறு. சரண்யன்னு எம்பெருமான், அதாவது திருவாக்காலே உண்டது. கண்ணன் எம்பெருமான் வாக்காலே சர்வஸ்லோகம் பிரதானமானது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹங்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுத்தः. இது கீதாச்சாரியனுடையது. ஆனா கீதாச்சாரியனை ஸ்ரீதராச்சாரியான்னு சொல்றாங்க. இங்கே இருந்த ஆச்சாரிய பரம்பரையில் சேர்த்து சுவாச்சாரியன் பிடிச்சு மாமனிகள், அங்கே இருந்த ராமானுஜன், அங்கே இருந்த நாட்டமனிகள், அங்கே இருந்து பெருமாள், இப்படி குருப்பறையில பெருமாள் சேர்த்ததுக்கு அவர் குருவர் பெயர் சேரணும் அவசியம். சோ உபாயம் ஏது? விஷயத்தை ஆகம விஷயத்தை ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்றதுக்காக ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரியனே உபேயம். ஆனா அதுக்கு எடுத்துக்காட்டு ஆச்சாரியின் உபாயம் என்ற திருமந்திரத்திலையும் செய்திருக்கு, ஜெயத்திலையும் செய்திருக்கு. அந்த உபாயத்துக்கு விராட்டியையும் திரௌபதியையும் திருக்கண்ணமங்கை ஆண்டாரை போல இருக்க வேண்டும். விராட்டிக்கும் திரௌபதிக்கும் வாசி சக்தியும் அசக்தியும். விராட்டி ஸ்வசக்தியை விட்டாள், திரௌபதி லட்சியை விட்டாள். திருக்கண்ணமங்கை ஆண்டான் சொல் வியாபாரத்தை விட்டாள். திருக்கண்ணமங்கை பிரதேசம் அங்க சுவாமி இருந்தார். ஒரு தேகப்பட்டவன். ஒரு இத்தனை ஜனங்கள்ல என்ன பண்ணான் அப்படின்னா, நாய் செட்டை பிடிச்சதுன்னுட்டு
இந்த நாய் சண்டையை தண்ணியும் குத்தி கொண்டு ஆளும் போயிட்டான். இது பார்த்துட்டு ஒரு எக்கச்சக்க நாய்க்கு எதிர்படுறானே, நாம் பெருமாளுடைய அடைஞ்சிருந்தா நமக்கு மோட்சம் கிடைக்காதான் திருக்கண்டவங்க வந்துட்டு அந்த இடத்தையே பரம்பச்சுதான் அப்படின்னு எம்பெருமானே இருக்குச்சே இந்த சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி சண்டை படிக்கிறாளே. ஆகியனாலே அவர் என்ன பண்ண, தன் வியாபாரத்தை விட்டான். திருக்கண்டவங்க ஆண்டான். ரொம்ப ஃபேமஸ். என்ன பண்றார் அந்த கதை சொல்றாரு. என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்வரக்கண ஹேதுவானா வியாபாரங்களை விட்டான் என்பது. ஒரு சேவகனுடைய நாயை ஒருவன் ஏவ நடிக்க அடிக்க அவனது பொறாமல் அடித்தவனோட எதிர்த்து பொறுத்து அவனையும் கொன்று தானும் குத்திக் கொள்வதாக இருக்கிறபடியை கண்டு ஒரு க்ஷுத்திர சேத்தனம் தன் அபிமானத்திலே வதங்கி என்னும் இவ்வளவுக்காக தன்னை அடியமாறு என்பபடி கண்டால் பரமச்சேத்திரன் அபிமானத்திலே வதங்கினால் அவன் என்படுமோ என்று ஸ்வரக்ஷன் வியாபாரங்களை அடையவிட்டு அந்த நாயோபாதி தம்மை அனுசந்தித்துக் கொண்டு அப்போதே வந்து திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள் பத்தராவி திருவாசிகளே கைப்பிடிகளே புகுந்து கண்படந்தான் என்று பிரசிக்கிறதே. சரி, இது உபாயம். உபேயம் என்ன கைங்கரியம், உபாயம் என்ன சரணாகதி. சரி, உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் 3 பேர் சொல்றார். இளைய பெருமாளையும் பெரிய விடையாரையும் பிள்ளை திரகரியூர் அரையரையும் சிந்தையந்தையும் போல இருக்க வேண்டும். சிந்தையந்தி பாகவதத்தில் ஒரு பெண் பிள்ளை. பாகவதத்திற்குள்ள ராசக்கிரீடை ஆடுகிறது, பெண்களோட குரலை குவித்தது, இதெல்லாம் பார்த்து சிந்தையந்தி ஒரு கோபிகா ஸ்திரீ தானம் அண்ணனோட போய் சேரும் ஆசைப்பட்டாள். ஆத்திரையோ ஒரு வரி செல்வம், ஏய் எங்க போகிற அவன் மிரட்டுனா, அவன் மிரட்டுனதுக்கு அந்த இடத்துலயே விஷதமா முடியுமா போல கிருஷ்ணா 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 அங்கே போயிட்டான். சிந்தையிட்டு உடம்பு தண்டனையே போயிட்டு அப்படின்னு கிருஷ்ண கைங்கரியத்தில் ஆசைப்பட்டவள் நினைந்து நைந்து அங்கேயே கிருஷ்ணனையும் பயப்படுத்தினால் அந்த இடத்துலயே போயிட்டான். சிந்தை பாகவத்தில் ஒரு பெண்பிள்ளை கதை வருது, கோபிகாஸ்திரி. பிள்ளை திருநெல்லியூர் அரையம், திருநெல்லியூர் அரையர் அவர் குமார் வந்து பிள்ளை திருநெல்லியார். இவன் என்ன பண்ணிருந்தாங்க, அந்த தொட்டியம்மன் ஒரு ஸ்ரீரங்கத்துக்கிட்ட இருக்கு, அங்க நாராயண பெருமாள் கோவில். அந்த கோவில்கிட்ட போய் பெருமாள் சிவனுக்கு பெரிய தீ வந்து சந்தித்து இவருக்கு பெருமாளுன்னு அங்கே போய் கட்டின்னு விட்டா. எல்லாரும் ஆசவாளெல்லாம் பெருமாளை கட்டின்னு விட்டா, தீ வந்திருந்தாங்க. சரி, அப்படியே அதை சொல்ற கதை கைங்கரியம்னு அப்படி இருக்கணும் அப்படின்ற. அப்படின்னா சரி, கைங்கரியத்தை எப்படி பண்ணாரு? கைங்கரிய பெரிய உடையார் இளைய பெருமாள் பிள்ளைத்திறனுடைய சிந்தையந்தியும் போல இருக்க வேண்டும். இதுக்கு இளைய பெருமாள் எப்படி கைங்கரியம் பண்ணார்? பசியிராயிருப்பார் அட்டு சோறும் முன்ன வேணும், மகிழ சோறும் முன்ன வேணும் என்றுமாற் போலே காட்டுக்கு போகிற ஒரு இளைய பெருமாள் பிரியில் தெரியாமையை முன்னிட்டு அடிமை செய்ய வேணும், எல்லா அடிமையும் செய்ய வேணும், ஏவிக்கொள்ளவும் வேணும் என்றார். படவீட்டிலே புகுந்து வென்று காட்டல் போன பிறவே காட்டில் தனி இடத்திலே சயம்பாகத்திலே வயிற்றை பெருக்கின படியாலே ஒப்பூர் எண்ண மாட்டாதே ஒரு இருக்கையிலே திருவின் கட்ட கொடையையும் ஒரு இருக்கையிலே திருவின் சாவரத்தையும் தரித்து அடிமை செய்தார். 3 இடத்திலையும் பண்ணார். பலரிடத்துக்கு முன்னாலே காட்டு போய பிறகு திரும்பி ராமபட்டாபிஷேகம் 2 கையிலையும் கைங்கரியம் பண்ணார்.
ஒரு கையிலே திருவெண் கொத்த கொடையையும் இன்னொரு கையிலே ஆவரணம் வீசினாலும் அப்பேர் வெட்டு கைங்கரியத்தில் ஈடுபாடு. கைங்கரியம் உப்பேயம் கருணாகதி வாய் பெரிய விளையாரும் பிள்ளை திரையூர் அறையரும் உடம்பை உபேட்சித்தார்கள். பெரிய விளையாரும் ஜட்டாயு மகாராஜன் அவருக்காக கண்டுபிடிச்சு பிராணத்தை விட்டார். பிள்ளை திரையூர் அறையர் இது சொல்லியிருக்க மறுபடியும் சொல்றது காரணம் என்னன்னா, விஷயம் என்னன்னா, இடையோங்களுக்கு பிரபந்தமானவர்களுக்கு சரணாகதி கைங்கரியம் இதிலேயே உடையாண்டு இருக்கணும் மனசு. அதை சொல்றார். அவர் என்ன பண்ணார்? யாருக்கு? பிள்ளை திருவெளியூர் அறையர் சுகதுன்பமாக திருநாராயணபுரத்திலே, எங்கு திருநாராயணபுரம்? ஸ்ரீரங்கத்துக்கிட்ட தொட்டியம் கிட்ட ஒரு வேதநாராயண பெருமாள் இருக்கார். அந்த வேதநாராயண பெருமாளை சேவிக்கச் சென்று புகுந்த உடவிலே பரசமயர்கள் அந்த கோயிலில் அக்னி பிரக்ஷேபத்தை பண்ணா உள்ளு நின்றவர்கள் எல்லாரும் புறப்பட்டு ஓடி போகச் செய்து அந்த எம்பெருமான் திருமேனிக்கு அழிவு வருகிறபடியை கண்டு சகிக்க மாட்டாரே, பிரியமாதி செய்தாலே தாம் ஒக்கா முடிவதாக அத்தியவசித்து இவர் நிலையாலே பிள்ளைகளும் இவரை விட்டு போகோம் என்று நிற்க அவர்களும் நாமும் கூட அதுக்குள்ளே இருந்து திருமேனியை விட்டார் என்று பிரசித்தார். ஏதோ புஷ்கரம் எவரோ வந்து இது வச்சுக்கான், நெருப்பு வச்சுக்கணும் சந்நிதிக்கு, எல்லாரும் ஓடி போயிட்டா, இவர் மாத்திரம் பிரமலைக்கு கட்டிட்டார், இவரும் போயிட்டார். சோ எம்பெருமானிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு. சிந்தையந்திக்கு உடம்பு தங்களையே போயிட்டு காச்சிதா அவசதஸ்யாந்தே ஸ்தித்வா திருஷ்ட்வா பேர்புரம் தன்மயித்தேன கோவிந்தம் தத்யோ மீனரோச்சனா தச்சித் விமலாச்சாதா க்ஷீணபுண்ணியதயா ததா தரப்பிராப்தி மகாதுக்க விலீனா சேஷ பாதகாः சிந்தயந்தி ஜெகத்சூதிம் பரபிரம்மஸ்வரூபிணை நிர்விஸ்வாசதயாமுத்தியம் யதான்ய கோபகன்யகேவள் என்கிறபடியே திருக்குறளை எனது குறவை எப்படின்னா வாசக்கிரீடை திருக்குடலோசையை கேட்டு ஸ்ரீ விருந்தாவனத்தேர போகப்பட்ட அளவிலே குருதரிசனத்தாலே போகமாட்டாமல் என்று கிருஷ்ணனை தியானம் பண்ணி தத்கன சித்தை ஆகியாலே கொண்ட நிர்மல சுகத்தாலும் தரப்பிராப்தி நிரந்தரமான நிர்வதிக துக்கத்தாலும் தட்சீண அசேஷ புண்ணிய பாப்பையாய் தத் ஸ்மரணம் செல்லாதற்க தற்பிராப்தி அலாப கிளேஷத்தாலே தரிக்க மாட்டாமல் மூச்சடைஞ்சிருந்தாலே இவளுக்கு தான் உபேட்சிக்க வேண்டாதபடி தேகம் தன்னடியே விட்டுக் கொண்டு நின்றது. அதன் மெல்றா அப்படியே போயிடணும். எம்பெருமான் நினைச்சிருந்தேன் நினைந்திருந்தே தேகம் தீர்ந்தேன் அப்படி என்றேன். உபாயத்துக்கு சக்தியும் லட்சியம் எத்தமும் குறைய வேணும். உபயத்துக்கு பிரேமம் தன்னை பிரேணாமையும் தனியாமையும் வேணும். உபாயமேது பூரகண்டம், உபேயமேது தரகண்டம். இதிலே தயவந்திருக்கு. இங்க ஆச்சாரியா வித்தாரகன்றது ஆச்சாரியனே சகலம் அப்படின்றார், சப்ஸ்டிடியூட் இருக்கு அப்படின்றார். இப்படி விதர்சன ஊதர்வடைகளை சொல்லி இனி இவர்களை போல இருக்க வேணும் என்று அதன் கருத்தை எழச் செய்கிறார். உபாயத்திற்கு அதிகாரியாம் போது தன்னுடைய ரட்சணம் தானே பண்ணிக்கொள்ளை குறிப்பான சக்தியும் தானே பரிகரித்தல் உபாயத்துக்கு விடுவர்களானவத்தை விடுபடவில் நாட்டாறு சிரிக்குவதற்கு பூஷும் லட்சியையும் தன் பாரத்தின் திருவிரோதியான சுயத்னமும் கைவிட வேண்டும். தனக்குத்தான் தேடும் நன்மை விலப்பால் போலே இவருக்கு அவன் தேடும் நன்மை விலப்பால் போலே வரது. அந்த மாதிரி உபயத்துக்கு அதிகாரியாம் போது சேஷியை பிரியாதே என்று எல்லா அடிமையும் அவன் ஏவிரபடியும் செய்ய வேண்டும். பிரேமமும் அத்தனைக்கு ஒரு தீங்குரல் அது கண்டு ஆத்தமாட்டாமல் தந்தரம்பை உபேட்சிக்கையும் தத் விக்கிரகான அலாபத்தில் தெரித்திருக்க மாட்டாமல்
மூச்சடங்கும்படி ஆகியும் வேண்டுமென்றபடி ஆகையாலே அவர்களைப் போலே இருக்கையாவது இவ்வதிகாரங்களை உடையராகி என்று கருத்து. இவனுக்கு வைரமாய் வருவதே தெஜிக்கலாவது விதி பிரயுக்தமானவன் தெஜிக்கலாம். ராகப்பிராப்தமாயவர்களை தெஜிக்க வேண்டுமாகிறே பெருமாள் பிரீத்தி அப்படியே பொங்கி கொட்டித்துன்னா தடுக்க வேண்டுமாகிறே திருக்கண்ண மங்கை ஆழ்ந்தாலே சிந்தையி இளைய பெருமாளை. சரி, விஷ்ணு காரியம் சமுத்திஷ்யா தேகத்யாகோ யதா கிருத்தः தரா வைகுண்டமாசாத்திய முக்தோ பவதி மாணவஹா என்று ஆக்னேய புராணத்திலும் தேவகார்யபரோ பூத்வா ஸ்வாம் தனும் எப்பரித்யஜேத் சயாதி விஷ்ணு சாயுஜ்யம் அஹிபாதக கிருந்தரஹா என்று வாயுவியத்திலும் வாயு புராணத்திலும் ரங்கநாதம் சமாஷ்டித்யா தேகத்யாகம் கரோதி யஹா தஸ்ய வம்சே மிருதா சர்வே கச்சந்தி ஆத்யந்திகம் லயம். ரங்கநாதன் நினைச்சென்று இவன் தேகத்தியாகம் பண்றானோ அந்த வம்சத்துக்குள்ளே போறவர்கள் எல்லாம் ஆத்யந்திக லயத்தை அடைவார்களாம் என்று வாயு நீயத்தில் வாமன புராணத்திலும் சொல்லுகையாலும் விசேஷித்து ஆஸ்வமேதிக பர்வத்தில் வைஷ்ணவ தர்ம சாஸ்திரத்தில் பஞ்சமாத்தியாயத்தில் அக்னி பிரவேசம் இஷ்டாதி குருத்தே மத்கதாத்மனா சயாத் அக்னி பிரகாசேன விமானேன மமாலயம் பிராணாம் தியஜதி யோ மிருத்யோ மாம் பிரபன்னோ பிரநாசகம் பிரபன்னோபி அநாசகம் பாலசூரிய பிரகாசேன பிரஜேத் ஞானேன மத்கிருஹம் என்று பகவான் தானே அருள் செய்கிறாரும். இப்படி மோட்ச சாதனமாக சொல்லப்படுகிற பகவத் அர்த்தமான தேகத்தியாகம் அனன்ய சாதனான இவனுக்கு யாஜ்யமன்றோ பிரபந்தனாயிருக்கிற பிள்ளை திரதையோர் அறையன் அனுஷ்டிப்பான் என்னன்னா அருளிச்சார். இவனுக்கு என்பதற்கு அதாவது இதன் குறியாத் என்று ஒரு விதி பிரயுக்தமாய் ஒருவரே பிராப்தா பிராப்தி விவேகம் பண்ணி இவனுக்கு ஈடாவது அங்கனனுக்கு தன் விருகத்தில் ஆற்றப்போகாதபடி யோக்கியமும் வாய் பிராபியமும் பிராப்தமும் ஆன விஷயத்தில் ராகப்பிரயுக்தமாய் வருது வருந்தியும் கைவிடப் போகாதே என்பதை விஷயத்திலே அத்தை ஈடுபாடு பெற்றிருந்ததுனாலே அது கைவிட முடியாது, எதிர்க்க வேண்டாது. உபாயத்வானுசந்தானம் விவர்த்தகம் உபயத்வானுசந்தானம் பிரவர்த்தகம். விதி ரூபமாக ஒருமளவில் சுத்தியஜமாய் ராகப்பிராப்தமாய் இவரளவில் துஸ்தியஜமாவான் என்று அழைச்சுகிறார். பக்தியால் இருந்தது எப்படி என்று விடப்படியாது, விதியால் இருந்தது எப்படி என்று விடப்படியும். அதுபடி வைதமாய் வரும் தசையில் விதியால் வரும் தசையில் தேகத்யாக ரூப பிரவൃத்தியில் உபாயத்வான சந்தானம் நடக்கையாரே அனுசந்தானம் இவனின் சாதனத்தையா சம்பிரதவன்னமான இத்தேகத்யாக ரூப பிரவൃத்தியில் நின்றும் ஈடுவிக்கும் என்றபடி உபயத்வானுசந்தானம் பிரவர்த்தகம் என்றது ராகப்பிராப்தமாய் வரும் தசையில் இவ்விஷயத்துக்கு ஹானி வர கண்டிருப்பதே முடிகையே நல்லது என்று தேகத்தியாகம் தன்னை புருஷார்த்தமாக இருக்கையாலே அனுசந்தானம் இவனை அதிலே மூடுவிக்கும் என்பதை வைதமாய் வரும் போது பகவத் விஷயத்தில் உபாயத்வானுசந்தானம் நிறுத்தி நிவர்த்தகம், ராகப்பிராப்தமாய் வரும் போது அவ்விஷயத்தில் உபயத்வானுசந்தானம் இதற்கு பிரவர்த்தகமாக கொண்டபடி. பெரிய பெரிய சுவாமிகள் விஷயத்தை சொல்றா, ராகப்பிராப்தமான தெரிவிக்க முடியாது, விதி பிராப்தமாக தெரிவிக்கலாம் அப்படின்ற அப்பிராப்த விஷயங்களிலே சக்தனானவன் அதை லபிக்க வேண்டும் என்றுதான் நின்றால் என்கிறான் என்றால் பிராப்த விஷய புராணனுக்கு சொல்ல வேண்டாவிலே. இப்படி ஒரு சாதன வித்யாவந்திக்கு தத் விஷய பிராவண்யாதிசயத்தாலே ஸ்வதேகத்தை விடும்படியான நிலை விளையக்கூடுமோ என்ன
அருள் செய்கிறார். ஸ்வரூப பிராப்தமல்லாத ஹேய விஷயங்களிலே தோழனானவன் தன்னை அடியமாறியாகிலும் அவ்விஷயத்தை ரபிக்க வேணும் என்று ஸ்வரேக தியாகத்திலே பிரவர்த்தியார் என்றால், ஸ்வரூப பிராப்தமான விலக்கண விஷயத்திலே புரோணனானவனுக்கு அவ்விஷயத்தை பற்றி தன்னை அடியமாறுகையாகிறது கூடும் என்பிடம் கிம்பதம் நியாய சுத்தம் என்றோடு அதுக்கே அந்த இருக்கின்றவங்க அந்த கதையை சொன்னார். ஏதோ நாய்க்காக ஆசைப்பட்டு 2 பேர் கொண்டு போனாலே பெருமாளுக்கே நாம் வருதுன்னு என்ன மாதிரி எல்லாம் உடனே வந்திருக்கு. அங்கேயும் நாம் விட்டார் இருக்கணும். எங்கே அவ பெருமாள் வந்தார். ஒரு வேஷ்டிங்கிறதுல ஒரு நிசப்தமாய் கொண்டு போகிறதாய் அவளுக்கு வியாதி கணக்க வந்தவளிலே இவள் ஆறி எழுந்திருந்தவாறே நான் என் தலையை அறிந்தருகிறேன் என்று ஒரு தெய்வத்தைக்கு பிரார்த்தித்து பின்பு தன் தலையை அறிந்து கொடுப்பது செய்தான் என்று பிரசித்தவரே. இவளுக்கு சிறுபோச்சுன்னா உடம்பு சிறுபோச்சுன்னா தன் தலை வெட்டி கொடுக்குறேன்னா உடம்பு சிறுபோச்சான் வேஷ்யக்கு இவன் தலை வெட்டி கொடுத்துட்டான். அப்படி ஒரு கதை இருக்கு. அனுஷ்டானமும் உபாய கோட்டியில் அன்மையாது. வேத விஷயத்தையும் ரோண விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு. எப்படி என்னக்கா உபாயோபேயாதிகாரங்களுக்கு விடலாமா? உபாயாதிகாரி சரணாகத்தன், உபேயாதிகாரி எங்க நிற்பவன் மற்றும் சொன்ன மரிஸ்தானங்கள் போறதுக்கு உபாயத்தையா சாஸ்திர சித்தமாகியாலே அனன்ய சாதனனுக்கு அவன் அனுஷ்டானமான இந்த தேக தியாகம் ராகப்பிராப்தமாகியாலே விஸ்திரமாய் இருந்திரையாகிலும் உபாய கோட்டியிலே என்னை தன்றி இல்லாதே என்ன அருளி செய்கிற இந்த பெருநறிவு அறியது என்ன பண்ணார்? தனக்காக இல்லை, எம்பெருமான் இங்க அவரையே தெரிஞ்சு போயிடுறாரோ போய் கட்டின்னு இருக்கார். புருகரவல் அப்படின்றார். அப்படின்னு என்ன அதுக்கு அடிதர்கள் ஒன்றும் இல்லை. அதாவது அனுஷ்டானமாக சொன்ன ஸ்வசக்தி தியாகாதிகளும் பிரேமாதிகளும் உபாயோபேயாதிகாரம் அந்தர்பூதமாகியாலே உபாய கோட்டியில் அன்மையாதா போலே அனனுஷ்டானமாக சொன்ன ஸ்வதேக தியாகமும் உபாய புத்தியானுஷ்டித்தவனுக்கே ராகப்பிராப்தமாகியாலே உபாய கோட்டியிலே அன்மையாது. பகவத் விஷயத்திலே அது அன்மையாது. உபேயாதிகாரத்தில் அந்தர்பவிக்கும் அத்தனை என்று உபாயத்தையா சாஸ்திர சித்தமே ஆகிலும் உபாய புத்தியானுஷ்டிதமானதுக்கே உபாயத்துவம் உள்ளது. அங்கனன்றாகே பிரபந்தனானவன் உபாய புத்தியரா உபேய புத்தியா பண்ணுகிற புண்ணிய தேச வாசாதிகளும் உபாய கோட்டியிலே அன்வயிக்க வேண்டுவரே. இது ஒன்றுக்கொன்று மாறும் அது தோன்றுது. ஆழ்வாரே அப்படி இருக்கா வித்தர வகித்தாலே சொல்லுகிறதோம் என்றார். அனன்யோபாயத்துவமும் அனன்ய உபேயத்துவமும் அனந்தெய்வத்துவமும் குலையும்படியான பிரவൃத்தி காணான் என்னோவிலே. இது சூத்திரம். அதல்லாவது இந்த பிரவೃத்தி தான் உபாய கோட்டியிலே அன்வயித்ததாகிலும் அனன்யோபாயத்துவத்துக்கு குலைதல் வரும் மித்தனையிலே அது பிரேம பரமேஸ்வருக்கு அவத்தியம் அன்று என்கைக்காக பிரேம பரமேஸ்வர் பிரவೃத்திகளை தரிசிப்பிக்கிறார். எம்பெருமான் விஷயத்திலே பிரேம பரமேஸ்வர்கள் எப்படி இருப்பார் சொல்லிட்டு வர அனன்யோபாயத்துவம் என்று தொடங்கி அனன்யோபாயத்துவம் குலையும்படியான பிரவೃத்தியாவது இருந்தவே நோக்கின்றேன் நோக்கின்ற நோன்பினை குறிக்கொள்கின்றாய் குதிரியாய் மடவு உருத்தும் ஊதினோமமாகிறவே ஊராதொழியேன் நான் வாரார் பூம் பெண்ண மடல் விலகிய ஊர்வன் நான் மன்னிய பூம் பெண்ண மடல் என்பது நோன்பு நோர்க்கை மடலெடுக்கை முதலான வியாபாரங்களிலே அடி பீடிகை இருந்தாலே பிரேமத்தாலே
பிரம்மன்ன பக்தி. யாரிடத்துல? எம்பெருமானிடத்துல, உபேய விஷயத்திலே. அனன்யோபேயத்தும் குலையும்படியான பிரவൃத்தியாவது அத்தலை கதிகயத்தை விளைக்கையே புருஷார்த்தம் என்றிருக்கை தவிர்ந்து நமக்கே தலமாதல் என்றும் தூமடல் தன்னந்துராய் மதர் கொண்டு சூடுவோம் என்றும் தனக்கதிகயத்தை தேடத் தொடங்குகிறே. அனன்ய தெய்வத்துவம் தெய்வத்துவம் குலையும்படியான பிரவൃத்தியாவது காமதேவா உன்னையும் உன் தொம்பியையும் தொழுதேன் பேசுவந்தொண்டிங்கம் பெருமான் என்று காமன் பக்கிறதே தேவதாபத்திய பண்ணி ஆராதிக்கை காணானே என்றது அச்சத்தினுடைய ஆண்டாள் பண்ணின விஷயம். பிராப்திய வஸ்துவில் பிராவண்யாத் சேர்த்தாலே பேரளவுடையவர்கள் மக்களிடம் உண்டாக காணானே என்கை. முன்பு சொன்ன பிரபத்திக்கு உபாய கோட்டி அன்வயம் வஸ்து வித்யா பெரும் என்று கொள்ளுகிற மாத்திரமிலே. அங்கன்றிக்கே நேரே உபாய வித்யா அனுஷ்டித்தமானவை இவை. ஆகையால் பிரேம பரமேஸ்வருக்கு இது அவத்தியம் என்று கருத்து. ஞான விபாக காரியமான அஜானத்தாலே வருவதையெல்லாம் அடிக்கழென்று பெறும். இதொரு சூத்திரம் என்ன சொல்றார்? இத்தனையும் கலக்கத்தாலே வந்தவையிலே அஜான மூலமாய் வருமவை என்றும் ஆதரணியம் என்றே என அருள் செய்கிறார். ஞானம் கனிந்த நலன் கொண்டு என்கிறபடியே ஞானத்தினுடைய பரிபாக ரூபையான பக்தி நலம். பக்தி ஞானம் மதி நலமருடைய மதி ஞானம் நலம் பக்தி. அதன் காரியமான அஜானமாவது அந்த பக்தி திசையத்தாலே வெறும் பிராப்தா பிராப்த விவேக அபாவம். அத்தாலே வெறும் பிரவൃத்தி விவேகங்கள் எல்லாம் அடிக்கழென்று வரும் என்பது அதிஸ்லாக்கியங்களாயிருக்கும் என்றபடி கர்மபந்தனமாக அஜானத்தாலே வருபவையே ஹேயங்கள் என்று கருத்து. கர்ம நிபந்தனம் பிரேம நிபந்தனம் என்று ரெண்டு. பிரேம நிபந்தனம் எல்லாம் அடிக்கடைஞ்சு வரும். கர்மபந்தனமானது ஹேயங்கள் என்று கருத்து. உபாய பலமாய் உபேயாந்தர பூதமாய் இருக்குவது உபாய பிரதிபந்தகமாகாது. என்ன அப்படின்னா, ஆனா அதிப்பிரவൃத்தி இத்தனையும் பிரவൃத்தியில் ஒன்றையும் செய்யாத சித்தோபாயத்தின் காரியகரத்துக்கு பிரதிபந்தகமாகாதோ என்று எழுதுகிறார். இப்போ ஆழ்வார்கள் விடையெடுக்கிறார். ஆண்டாள் சமாஷ்டம் பண்ணார். இதெல்லாம் கூடுமான் அது ஆன்சர் பண்ணிருக்காரு. இங்க சித்தோபாயமான அவன் பண்ணின கிருஷ்ணபலம் என்றபடி உபாய பலம் மயர்வரன் வேறவர் காதல் கடல் பெரிய விளைவித்த ஆர்வர் மேனீனம் கண்ணன் கடியனே. அவர் என்ன சொல்றார்? கடியன் படியன் தெரியுமாடியன் ஒருவருடைய ஆயத்தன் ஆயிரம் உடையவன் நெஞ்சம் அவனென்னே கெடுத்துவல்லை ஏவம் என்று ஏவம் பூத பிரவൃத்தி ஹேதுவான பக்திக்கு உற்பாதகனம் வர்த்தகனம் அவனே இதை. ஆகையாலே பக்தி பாரவிஷ்ய நிபந்தனமான இப்பிரவೃத்தியை உபாய பலம் என்கிறது. உபேயாந்தர பூதமாயிருக்கும் அது என்றது பிராப்பியத்தரையின் முருகுதலாலே கண்ணாந்துடலை இட்டு இத்தலை விடுகிற அலமாப்பெல்லாம் நன்மை ஆசைப்பட்டு இப்படி விடப்பெறுவதே என்று அவன் முகம் மலர்கைக்கு உறுப்பாகியாலே வடலடுக்கை தொடக்கமா இந்த பிரவೃத்திகள் அவன் முகமதத்திற்காக பண்ணும் கைங்கரியத்தோபாதியாய்க் கொண்டு உபேயத்திலே அந்தர்பூதமாயிருக்கும் நிலை. பெருமாள் விஷயத்திலே ஆழ்வார் வடலடுக்கையே உபேய விஷயமானாலே அந்தர்பூதம் உபாய பிரதிபந்தகம் ஆகாது என்பது ஏவம் பூதமானது உபாயத்தினுடைய காரியகரத்துக்கு விலக்காகாது. சாத்திய சமானம் விளம்பாசகம் என்றே சாதனத்துக்கு ஏத்தன். சாத்திய பிராவண்யப்படியாகவே சாதனத்தில் இடுகிறது. இப்படி வள்ளலுக்கே முதலானவை சித்தோபாய பிரதிபந்தகமாகாது என்றும் சொல்லி அவனுக்கு சித்தோபாய
சாமியத்தை விழுக்கு தெளி செய்கிறாருமே. சாத்திய சமானம் விட்டாரு வாக்கியம் பிரயத்தாலே, அதாவது சாத்திய வஸ்துவே சாதனமாகியாலே சாத்தியத்துக்கு சமானம் என்றும் அறிவிளம்பம் அத்தை சரியாது சீக்கிரமாக காரியம் செயல்படுத்தும் என்பதே இதர சாதனங்களுக்கு காட்டில் சித்த சாதனத்துக்கு சித்த சாதனம் ஆச்சாரியாபிமானம் சாத்தியத்தில் பிராவண்யம்படியாகவே இந்த சாதனம் பரிகிரகம் தன்னில் இடுகிறது. அவை இரண்டும் இவற்றுக்கு முண்டென்று கருத்து எங்கனே இருந்தில் வடகிழக்கே விதமான பிரவൃத்திகள் சேஷிக்கு அதிசயங்களாகியாலே கைங்கரிய ரூப சாத்தியத்துக்கு சமானங்களாயிருக்கையாலும் வடவூறுதல் நோன்பு நோக்குதல் செய்வன் என்று துணிந்த போதே சர்வேஸ்வரன் தெரித்து கொண்டு வந்து இவர்கள் காரிலே விடும்படி பண்ணிக் கொடுக்கையாலே பல விளம்ப அசகங்களாயிருக்கையாலும் சித்த சாதனம் போலே இதர சாதனங்களின் காட்டில் ஏத்தத்தை விளைவித்தாய் சாத்திய பிராவண்யபடியான இவற்றில் எதிக ஆகாரம் ஒத்திருக்கையாலே இத்தால் சித்தோபாயத்தை ஒழியவும் இதுதானே காரியம் செய்யவத்து ஆகையாலே தத் பிரதிபந்தகம் என்னும் தூஷணமில்லை என்றதாயிற்று. அன்றைக்கே உபாய பிரதிபந்தகமாகாது என்றதை இன்னமும் முகபேதத்தாலே உபாதிக்கிறார். ஆள் மருந்தாமா போலே சாத்திய வஸ்து தானே சாதனமாகியாலே சாரஸ்யத்தில் சாத்தியத்தோடு இருக்கும் என்றும் சாத்தியத்தை பிராபிக்கும் அளவில் கால விளம்பத்தை பொறாது சீக்கிரம் பிராபித்துவிடும் என்று அன்றோ சாதனாந்தரங்களைக் காட்டில் சித்த சாதனத்திற்கு ஏற்றம் பிரமாலை உபாயம் உபேயம் ஆச்சாரியனை உபாயம் உபேயம் என எங்க போக வேண்டியது இல்லை. ஞானிக்கு ஆத்மயோ மேமதம் அப்படின்றார். லட்சம் பேர்கள் எல்லாம் ஆர்த்தகா ஜிக்யாசு அர்த்தார்த்தி அவளுக்கு பலன் கிடைச்ச உடனே அனுபவிக்கிட்டு போடுறான் பலத்தை. இது அப்படி இல்லை. பிராப்தியமும் பிராபகமும் ரெண்டும் அவனே, அவர் விட்டு விட மாட்டார்கள் எம்பெருமானே. அது சித்தா என்ன சாதனாந்தரங்களைக் காட்டில் சித்த சாதனத்துக்கு கால விளம்பத்தை பெறாது சீக்கிர பிராபித்துவிடும் என்று ஏற்றம். இப்போது நீ சொல்லுகிறது இவ்வாக்காரத்வயமும் சாத்திய பிராவண்யத்துவாம் என்று தோத்துகைக்கா. இப்படி ஆகியாலே தான் அடியாக விளைந்து க்ஷணக்கார விளம்பம் பெறாமல் பிடிக்கும்படி உருகடி இடுக சாத்திய பிராவண்யம் படியாகவே வடலிக்கை முதலான சாதனத்தில் எழுகிறது என்கை. ஆகையாலே ஏவம் பூத பிராவண்யத்தின் முருகதிலாலே கண்ணாந்துரையிட்டு செய்கிற பிரவൃத்திகள் உபாயம் மேல் விழுந்து காரியம் செய்கை குடலாம் வித்தனை அல்லது தத் பிரதிபந்தகமாகாது என்று இந்த மாதிரி மேல் விழுந்து மனிதர்க்கை சொல்லலாமான்னு பிரச்சனை பண்றார். அது என்ன சொல்றாருன்னா, உபாயம் மேல் விழுந்து காரியம் செய்கைக்கு விடலாம் வித்தனை அல்லது தத் பிரதிபந்தகமாகாது உபாயத்துக்கு பிரதிபந்தகமாகாது. ஆஹா, இவனுக்கு வைதவாய் உணர்தலே எதிர்க்கிறாவது என்று தொடங்கி இவ்வளவும் வரா பிள்ளை திறதறிவோர் அரைகரை பிரவൃத்தி ராஜத்தாலே பகவத் பிரசன்னாயிருந்தாயிரம் உபேஜகரனானவருக்கு தத் விஷய பிராவண்யத்தால் பெரும் ஸ்வதேக தியாகம் துஸ்தியஜம் உபாயவித்யா அரிஷ்டிதம் அந்தாமையாலே அதுதான் உபாய கோட்டியில் அண்மையாது வஸ்துகத்யா அண்மையத்திராயிரம் பிரேம பரவசருக்கு தோஷாயா என்று புத்திபூர்வகமாக அரண்யோபாயத்தார்கள் புரியும்படியாக பிரவೃத்திகள் திரைக்கண்டவர்கள் மக்களிடம் ஆண்கையாலே இவர்தான் அஜ்ஞான மூலமே ஆகிலும் பிரேமகாரியமான அஜ்ஞானத்தாலே வந்தவையாகையாலே அதிஷ்லாக்கியங்கள் சித்தோபாய பிரதிபந்தகமாகாது. இது மடலிற்கை நோன்புனோர்க்கை அவ்வளவென்றிருக்கே அத்தோடக்கு செல்லலாம்படி என்றோ இவற்றின் பெருமை என்று சொல்லுகிறாலே உபேயாதிகாரத்தில் தன்னை பேணாமை என்று சொன்னதை அரண்ய சாதனத்துக்கு சேருமோ என்று
அதிசங்காபரிகாரம் பண்ணப்பட்டது. தஸ்மின்மாம் எரிசீகரமாம் லக்ஷ்மி வல்லபவரியத்தாம் வந்தே குருவரம்பராம்.